ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டார் ஆர்மி. டுடே நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா சோல் அண்ட் 2ல சீசன் 1ல எபிசோட் 130 தான். ஸோ நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்து இப்பதான் இந்த எபிசோட் பாக்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய எபிசோட் போட்டிருக்கேன், அதை செக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த கதை புரியும். அப்புறமா சேனல் புதுசா வந்திருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்னே வந்து சேரும். ஃபைனலி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே லைக் பண்ணிட்டீங்க நம்பிக்கையோட போன எபிசோட் பார்க்கலாம் வாங்க. நம்ம ஹீரோக்கு ஸ்னோ பிரின்சஸ் அவங்க ஐஸுங்கிறத எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணலாம்னு ஹீரோக்கு சொல்லி தந்திருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம ஹீரோட கல்டிவேஷனுக்குமே அவங்க ஹெல்ப் பண்ணி ஹீரோட பவரையுமே கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி விட்டுருப்பாங்க. சோ அதுக்கப்புறமா ஹீரோமே கியூ பிரிஞ்சுட்டு சன்மூன் எம்பையர் எப்படி என்னதான் பண்றாங்கன்னு ஹீரோ வேவ் பார்க்க வந்திருப்பான். ஆனா வந்த இடத்துல சின்ன பிரச்சனை ஆயிரும், ஹீரோ மாட்டிக்குவான். சோ அங்க இருக்கிற ஒரு எல்டர் மாதிரி ஹீரோ உருவம் மாதிரி அங்க இருக்கிற சோல்ஜர்ஸை கொஞ்சம் குழப்பி விட்டு பேட்டில் பண்ணிட்டு இருப்பான். அதோடய போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சோ இன்னைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்ல முட்டாளுங்களா உங்க எல்டரை நீங்க அட்டாக் பண்றீங்களான்னு ஹீரோ அட்டாக் பண்ணி இவங்க சொல்லவும் அவ்வளவுதான் சீக்கிரமா வெளியே போறதுக்கு ஏதாவது வழி தேடணும்னு ஹீரோவுமே ஒரு பிளான் போட்டுட்டு இருப்பான். ஆனா அதுக்கு இந்த எல்டர் விடுற மாதிரி தெரியல. ஹீரோ அட்டாக் பண்ண வந்தா ஸ்னோகல் அந்த அட்டாக் தடுத்துருவா. என்கிட்டயும் பவர் யூஸ் பண்றியான்னு ஸ்னோகல் கேட்கும். மொரட்டு டைலாக் சொல்லோன்னு ஸ்கை ட்ரீம் அவளுக்கு சீரப் பண்ணுவான். மென்டல் ஷீல்ட்லாம் யூஸ் பண்றாளா அப்படின்னு ஹீரோ பார்த்துட்டு இந்த லேடியை பார்த்தா ஒரு பவர்ஃபுல்லா இல்லையேன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனோட சோல் போனை யூஸ் பண்ணுவான். அதுல வந்த அட்டாக்லாம் ஆறுமாரா உடைய சீக்கிரமா ஜெனரலுக்கு போய் ஹெல்ப் பண்ணணும்னு இந்த எல்டர் கத்த ஆரம்பிப்பாங்க. ஆனா ஸ்னோகல் அதுக்கு விடுற மாதிரி இருந்திருக்காது. ஸோ ஹீரோவுமே இந்த டைம் யூஸ் பண்ணி சீக்கிரம் எஸ்கேப் ஆகணுங்கிற மாதிரி ஒரு பிளான போட்டுட்டு இருப்பான். அதுக்கேற்ற மாதிரியே ஜெனரல் நோக்கி டிஸ்டினி ஷோல் சக்குன்னு ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்ண அவங்களுமே இன்விசிபிள் ஷீல்டுன்னு ஒன்று வச்சு தடுத்துருவாங்க. ஏதோ பேசணும்னு சொன்னலன்னு ஹீரோ கேட்க அவங்க ஃபேஸை பார்த்ததுக்கு அப்புறம் புரிஞ்சிருது சன்மூனோட பிரின்சஸ் இவங்க தானே. சோ என்ன தைரியம்டான இந்த எல்டர் கத்த என்ன ஹாஸ்டேஜா பிடிச்சுக்கோடான்னு பிரின்சஸ் ஐடியா கொடுப்பாங்க. சோ ஹீரோவுமே கில்லி பட விஜய மாற செல்ல கழுத்துல கத்திய வைக்காதான்னு எல்டர் கத்த அவங்க லெவல் 94ல இருக்கிற ஃபீனிக்ஸ் சோல் மாஸ்டர் நீ கண்டிப்பா அவங்களுக்கு மேட்சா இருக்க மாட்டேன்னு பிரின்சஸ் சொல்லவும் அது இவங்க தானா செகண்ட் பிரதர் ஆல்ரெடி இவங்களை பத்தி பேசியிருக்காங்க. இவங்களுமே சோல் கெட்டிங் கிரியேட் பண்றதுல ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் தானே அப்படின்னு யோசிச்சுட்டு வழியை விட்டுறியா இல்ல அறுத்து போட்டு போவான்னு ஹீரோ கேட்க பிரின்சஸுமே என்ன தனியா விடுங்கன்னு கத்துவாங்க. இங்க பாரு அவளை விட்டனா அட்லீஸ்ட் உயிரோட இருப்பேன்னு எல்டர் கத்தவும் இங்க பாரு என்கிட்ட பேசுற நிலைமையில நீங்க இல்லன்னு நினைக்கிறேன்னு ஹீரோ மிரட்டவும் எல்லாருமே வழியை விடுங்கடான்னு இந்த எல்டருமே ஆர்டர் கொடுப்பாங்க. சோ அப்படியே ஹீரோவும் பேக் அடிக்க சொன்னதை காப்பாத்துவேன்னு நினைக்கிறேன்னு எல்டர் சொல்லையும் ஹீரோவுமே பறந்துருவான். நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா, நீ எப்பயே இறந்திருப்பேன்னு நான் நினைச்சேன்னு இந்த பிரின்சஸ் கேட்கவும் ஏதோ பரவாயில்லாம இருக்குன்னு ஹீரோ சொல்ல என்ன மன்னிச்சிரு ஹாயிகா, இந்த இடத்துல நான் இப்படி ஒன்னு பாப்பேன்னு நினைக்கலனாலும் நீ உயிரோடு இருக்கிறது எனக்கு உண்மையாவே ஹாப்பியா தான் இருக்கு. ஆனா எனக்கு எதிராக நீ எந்த ஒரு திட்டமும் போடாத சரியான பிரின்சஸ் கேட்க இங்க பாரு சன்மூன் எம்பையர் விட்டு வெளியே வரதுக்கு என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும், நியூ லைஃபை ஸ்டார்ட் பண்ணி மக்களை துன்புறுத்துறதையும் நிறுத்த முடியும்னு ஹீரோ சொல்லவும் நீ என்ன பேசுற, சிங்கிளு எம்பையர் என்னோட அப்பாவை கொல்லும் போது என்னோட ஃபேமிலியை அழிக்கும் போது அவங்களுக்கு தெரியலையா நான் ரிவெஞ்ச் இதுக்கு எடுத்தே ஆவேன், அதுவும் இதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், பழி வாங்குறதுக்காக தான் நான் உயிரே வாழ்றேன்னு வந்துட்டேன். ஆனா உனக்கு இது புரியல, அந்த கிங்குக்கு தான் அது புரிஞ்சுது. ஸோ ஒருவேளை நீ இதை தடுக்க நினைச்சா என்ன கொன்னுக்கோ, இல்லைனா இதே மாதிரி தான் நான் பண்ணுவேன். அப்படியே ஒரு நாள் சன்மூன் எம்பையரையே நான் வழி நடத்துவேன், அப்படியே 3 நாடா இங்க பிரிஞ்சிருக்கிறத ஒரே நாடா மாத்துவேன், அதுக்கப்புறமா எந்த ஒரு போரும் இல்லாம அமைதியான வாழ்க்கையை மக்களுக்கு கொடுத்து ஒரு நல்ல ராஜ்யத்தை இங்க கிரியேட் பண்ணுவேன் அப்படின்னு இவங்க சொல்லுவோம். நீ சொல்றது சரினா நான் இப்பவே உன்னை கொன்றுவேன் அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். பரவாயில்ல உன் கையால சாகிறதா இருந்தா நான் அதை செய்வேன்னு இவங்க முன்னோக்கி வருது. ஹீரோக்கு பழைய ஞாபகத்தை கொண்டு வரும். அதுலயும் ஹீரோக்கு என்னன்னா இவங்க ஹெல்ப் பண்ண எல்லா நினைவும் வரும். இந்த பிரின்சஸ்க்கு என்னன்னா ஹீரோவை பார்த்த எல்லா நினைவும் வரும். அதுலயும் முக்கியமா இந்த பிரின்சஸ் ஹீரோ கிட்ட சொல்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கு, இருந்தாலும் அந்த ஒரு விஷயத்த மட்டும் நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு காதல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சோ இது போதாதுன்னு போர்க்காலத்துல மட்டும் நம்ம 2 பேரும் மீட் பண்ணவே கூடாது அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் ரொம்ப காலம் ஓடி இப்ப இவங்க ரொம்ப பெரிய ஆளா இருப்பாங்க. நீதான் சில்வர் மூன் உல்ஃப் கிங் கிட்ட இருந்து என்னோட உயிரை காப்பாத்தின. ஸோ அதனால உன்னை இந்த டைம் போக விடுறேன். அதுக்கு இந்த ரத்தம் தான் சாட்சி. எதிர்காலத்துல ஒரு காலத்திலேயே நம்ம சந்திப்போம். அப்படியே இனிமே நம்ம எனிமிஸ் தான் ஹீரோ சொல்லிட்டு போகவும் இவங்களுக்கு அது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அழுக ஆரம்பிச்சிடும். ஒரு இன்ஜெக்ஷன்ல ஹீரோட பிளட்டை கலெக்ட் பண்ண மாதிரி தெரியுது. வில்லத்தனமான ஒரு சிரிப்பு கட் ஆயிட்டு ஹீரோவை காட்ட ஸ்டார் பிளான்ட் ஹீரோவை ஹீல் பண்ணிட்டு இருக்கோம். அவளை இப்போதைக்கு நான் ஸ்டாப் பண்ணி ஆகணும்னு ஹீரோ கிளம்பிட்டு இந்த ஐஸ் பியருங்களா ரொம்ப பவர்ஃபுல்லாதாச்சுன்னு பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புவான். அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் போனா இங்க ஒரு ஸ்னோ ஸ்குரியல் இருக்கும். சோ இது எந்த விதமான கிளைமேட்டா இருந்தாலும் அசால்ட்டாவே வாழும் அப்படின்னு ஹீரோ பார்த்துட்டு இந்த நார்த் சைடு எல்லாமே ஒரு மாதிரி குரூப்பாவே சுத்துதுன்னு வியந்து போவான். அப்படியே 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துக்குள்ள வரும்போது தான் ஹீரோக்கு நிறைய விஷயங்கள் கிடைச்சிருக்கும். ஆனா திரும்ப இந்த இடத்துக்கு வர்றது ஹீரோக்கு ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்க. ஸ்னோ பிரின்சஸ் இருந்தா
அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கான். ஒரு வழியா வீட்டுக்கு வந்தது ரொம்பவே ஹாப்பியா இருக்குன்னு ஸ்னோ பிரின்சஸ் சொல்ல எல்லாருமே வெளியே வந்துருவாங்க. இங்க கிடைக்கிற எனர்ஜி ரொம்பவே ரேரு. அதுலயும் ஹெவன் இடத்தோட ஆறா டேரக்டாவே நம்மளால ஃபீல் பண்ண முடியும். இது என்னோட பவர் இன்க்ரீஸ் பண்ணது போதாதுன்னு எனக்கு ஒரு குட் ஃபீல் தருது அப்படின்னு ஸ்னோ பிரின்சஸ் அந்த இடத்துல டான்ஸ் ஆடிட்டு இருக்க இவங்க எல்லாருமே அதை வியப்போட பாப்பாங்க. அப்படியே சீன் கேட்டாயிட்டு சன்மூன் எம்பையர் டென்ட் போட்டு அந்த இடத்த காட்ட அந்த பிரின்சஸ் நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அவன் ஏதாவது ஒன்று காயப்படுத்திட்டானு தெல்ற கேட்க எனக்கு எதுவும் ஆகல, ஆனா உடனே ஜெனரல்ஸ் எல்லாருமே இங்க கூப்பிடுங்க பிரின்சஸ் சொல்லிட்டு அவங்களுக்கான இடத்துல வந்து நிக்க சொன்ன மாதிரி எல்லாருமே இவங்க கூட்டு வந்திருப்பாங்க. இந்த இடத்துல ட்ரில்லிங் போடுற எல்லா வேலையும் நிறுத்திட்டு சண்டை போடுறதுக்கு ரெடி ஆகுங்கன்னு இந்த பிரின்சஸ் கத்தவும் இந்த எல்லாருமே அவங்களோட ஃபீனிக்ஸ் பிளேட வெளியே எடுப்பாங்க. ஆனா பிரின்சஸ் என்னமோ ஹீரோ திரும்ப இங்க வந்தே ஆவாங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்க சீன் கட் ஆயிட்டு ஹீரோ இருக்கிற இடத்த காட்டுவாங்க. சோ அங்க ஏதோ பனி சரிவு ஏற்படுற மாதிரி இருக்கு. அது ரொம்ப வேகமா வருதான்னு ஹீரோ பார்ப்பான். மூணு ஹெவன்லி கிங்ஸ்ல ஒருத்தரான டைட்டன் பிளட் டீமன் இந்த இடத்துல வந்து நிக்குதான்னு ஹீரோ ஆச்சரியப்பட்டு பார்த்துட்டு இருந்தா ஆர்டிக் ஐஸ் ஃபீல்டு பியர்னு இன்னொன்னு அங்க வரும். இப்படிப்பட்ட ரெண்டு பவர்ஃபுல்லானது இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருந்தா நம்ம ஸ்னோ பிரின்சஸ் என்னன்னா அந்த ஐஸ் பியருக்கு தடவிலாம் கொடுப்பாங்க. என்னடா நடக்குது, இது ரெண்டு மில்லினியம் பீஸ்டும் இந்த அளவுக்கு பணிவா நடந்துக்குதா, அவ்வளவுக்குள்ளேயுமா இந்த ஸ்னோ பிரின்சஸ் இந்த இடத்த ராஜ்யம் பண்ணிருக்காங்கன்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருந்தா அதுக்கு ஏத்த மாதிரியே எல்லா சோல் பீஸ்டுமே அவங்களுக்கு தன வழங்க தான் செய்யுது. ஏன்டா ஷியோபை இன்னுமே குண்டா இருக்கேன்னு ஸ்னோ பிரின்சஸ் கேட்க என்ன இதுக்கு பேர்லாம் வச்சிருக்காங்கன்னு ஹீரோ பாப்பான். ஆமா இவங்க தான் அந்த கரடி எடுத்து வளர்த்தாங்க. அப்ப நானுமே சின்ன பொண்ணாதான் இருந்தேன், இவனுமே ரொம்ப குட்டியா இருந்தான். சோ அதனாலதான் ஸ்னோ பிரின்சஸ் அவனுக்கு ஒரு அம்மா மாதிரி அப்படிங்கறத ஸ்னோ கேர்ள் சொல்லிட்டு இருந்தா. இந்த டைட்டனுமே வந்து அவங்களுக்கு தலை வழங்கும். அந்த டைட்டனுமே இவங்களுக்கு தலை வழங்குதுன்னா அதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க. என்னோட நார்த்ல இருக்கிற பியூர் லேண்ட் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு. ஆனா உங்ககிட்ட நான் இதை சொல்ல மட்டும் கூப்பிடல, ஒரு ரெண்டு விஷயத்தை பத்தி பேசதான் கூப்பிட்டுருக்கேன். ஒன்னாவது உங்களை ரொம்ப நாள் கழிச்சு பார்த்திருந்தாலும் நீங்க இப்பதான் என்ன லாஸ்டா பார்க்க போறீங்க, அதனால உங்க எல்லாருக்குமே குட் பை சொல்லிக்கிறேன்னு ஸ்னோ பிரின்சஸ் சொல்ல எல்லா சோல் பீஸ்டுமே ரொம்ப கவலையோட கத்துற மாதிரி இருக்கும். சரி ரெண்டாவது விஷயம் என்னன்னா என்னோட சசசர் யாருன்னு நான் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு ஸ்னோ பிரின்சஸ் சொல்ல எல்லா சோல் பீஸ்டுமே கத்த ஆரம்பிக்குங்க. ஆனா அதுங்களை பார்த்து இந்த டைட்டன் சோல் பீஸ்ட் கத்தவும் எல்லாமே அமைதியாயிருதுங்க. அப்படின்னா சரி இன்னில இருந்து எனக்கு பதிலா ஆர்டிஸ்ட் இந்த நார்த் லேண்டோட லார்டா மாறுவான், என்ன எப்படி மதிக்கிறீங்களோ அதே மாதிரி அவனுக்கும் மரியாதையை தரணும், அப்படியே அவனோட கட்டளையை எல்லாருமே நீங்க மதிச்சுதான் ஆகணும்னு ஸ்னோ பிரின்சஸ் சொல்ல இந்த டைட்டனுமே அதுக்கு நன்றி சொல்ற மாதிரி இருக்கு. ஐஸ் எம்பரருமே என் கூட தான் வரப்போறாங்க. சோ இதுக்கப்புறம் இந்த இடத்த நீ தான் பாத்துக்கணும், வெற்றியோ தோல்வியோ இனிமே அது உன்னோடது. நான் இந்த இடத்த விட்டு போனாலுமே இந்த இடம் அதே மாதிரி இருக்கணும். அப்படியே இங்க இருக்கிற எல்லா சோல் பீஸ்ட் கிட்டையும் நீ அன்பா தான் நடந்துக்கணும். முக்கியமா இப்ப இருக்கிற ஒற்றுமை எப்பவுமே கலைஞ்சு போயிடக்கூடாது அப்படின்னு ஸ்னோ பிரின்சஸ் சொல்லுவோம். இதுவுமே சரி ஓகேன்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. சரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இங்க இருந்து கிளம்புறது என்னோட மரணமா இருக்குன்னு யாரும் நினைக்க வேணாம். நான் எப்பவுமே உங்க கூட தான் இருக்கேன். ஒருவேளை உங்களை யாராவது ஏதாவது பண்ணிட்டா அவங்க கண்டிப்பா என் எனிமியா தான் இருக்கணும்னு இவங்க சொல்றதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். எபிசோட்ல இந்த சீன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனா அந்த ஐஸ் பியரை இவங்க பையன் மாதிரி பாத்துக்கிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் சசசரா எந்த தானே தேர்ந்தெடுக்கணும். ஆனா அந்த டைட்டனை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அதுக்கு என்ன காரணமா இருக்கும்னா அது கத்தும் போது எல்லாருமே அமைதியாச்சுங்கல்ல, அதுவா கூட இருக்கலாம். சோ நம்ம ஷெர்க்கில் இருக்கிற அந்த ஃபாரஸ்ட் ஏரியால டேட்டியான எப்படியோ அதை விட இவங்க ஊர்ல அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அப்படியே எபிசோட பொறுத்த வரைக்கும் ஹீரோ சன்மூனியம் பேர்ல பெரிய பகையை வளர்த்துட்டு வந்துட்டான். ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்த ஒரே பொண்ணுமே இப்ப பண்ண விடாத மாதிரி ஆக்கி விட்டு வந்துட்டான். ஆனா அவளுமே சும்மா இல்ல, ஏதோ மாஸ்டர் பிளான் எல்லாம் போட்டிருக்கா. அதுலயும் ஹீரோட பெட் எல்லாம் கலெக்ட் பண்ண மாதிரி தெரியுது. இன்னும் எந்த லெவலுக்கு போயிட்டு என்னெல்லாம் பண்ண போறாளோ தெரியல. ஆனா ஹீரோ தடுக்கிறதுக்கு திரும்பவும் வருவேன்னு சொல்லிட்டு வந்திருப்பான். அதுக்கேற்ற மாதிரி ஹீரோ வருவான்னு சொல்லிட்டு அவளுமே வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கா. ஸோ என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறது என் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட பார்க்குறேன்.